வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. சீரணியும் நிழலின் விழிமழ்வான் நாகம் திரிந்த ஏறி பொருந்தவிடம் தெரிந்திடாமல் தாரணி அன்பரை ஆடாவர் போல் வந்த சிவசிகாமணி எவர்க்கும் தலைவன் என்கோன் காரணியும் நடிய பொழில் கமலை வெந்தன் கருணை மழை பொழியும் இரு கடைக்கண் நாளன் காரணியும் ஞான சம்பந்தன் எந்தை பரமநிலை சரணமலர் பரவி வாழ்வான். இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள், ரிஷிமார்கள், குருமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அள்ளி செய்திருக்கிறார்கள். அதில் சாக்த முறையில் 4 நவராத்திரிகள், ஆனி அமாவாசையிலிருந்து ஆஷாட நவராத்திரி, புரட்டாசி அமாவாசையிலிருந்து சாரதா நவராத்திரி, தை அமாவாசையிலிருந்து சியாமலா நவராத்திரி, பங்குனி அமாவாசையிலிருந்து வசந்த நவராத்திரி. இந்த 4 நவராத்திரிகளுமே விசேஷமாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கின்றன. நாம் இந்த 4 நவராத்திரியிலே சாரதா நவராத்திரி என்று சொல்கின்ற மாலையபட்சத்தை ஒட்டி வருகின்ற நவராத்திரியை மட்டும் கொண்டாடி இதை வழிபாட்டு முறையிலிருந்து விட்டுவிட்டோம். ஆனால் இன்றைய ஆஷாட நவராத்திரி என்பது இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்திற்கு முன்னாடி இருக்கின்ற ஒரு விசேஷமான நவராத்திரி. இந்த நவராத்திரியில் நம்மோடு இருக்கும் துரோகிகள், நம்மோடு இருக்கும் விரோதிகள், நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் எல்லாரும் நம்மை விட்டு போக வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு முக்கியமான பூஜை. ராஜராஜேஸ்வரியினுடைய படைத்தளபதியாக இந்த வாராகியை இந்த 9 நாட்களிலும் வழிபாடு செய்து வாராகி நவராத்திரி என்றும் சொல்வார்கள். ஆனால் இதன் நோக்கம் என்னவென்றால் நம்முடைய எதிரிகள் நம்மை விட்டு சீக்கிரமாக இம்சை இல்லாமல் விலகிச் செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த நவராத்திரியினுடைய நோக்கம். அது நண்பர்களாக இருக்கலாம், விரோதிகளாக இருக்கலாம், துரோகிகளாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இம்சை செய்து கொண்டே இருக்கின்ற உறவினர்கள் கூட இந்த ஆஷாட நவராத்திரியின் மூலமாக வெளியே போய்விடுவார்கள். அவ்வளவு உன்னதமான ஒரு நவராத்திரி. ஆனால் இந்த நவராத்திரிக்கும் பாக்கி நவராத்திரிக்கும் உண்டான நைவேத்தியங்களிலே மாறுபாடு கிடையாது. முதல் நாள் நம்முடைய குழப்ப சூழ்நிலை காரணமாக புளியோதரை அல்லது எலுமிச்சம்பழ சாதம், 2ஆம் நாள் நம்முடைய விரோதிகள் போக வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் எள்ளு சாதம், 3ஆம் நாள் எதிரிகள் போய்விட்டார்கள் என்பதற்காக தயிர் சாதம், 4ஆம் நாள் கல்கண்டு சாதம், 5ஆம் நாள் பால் சாதம், 6ஆம் நாள் சர்க்கரை பொங்கல் மகாலட்சுமியினுடைய அம்சம், 7ஆம் நாள் தேங்காய் சாதம் சரஸ்வதியினுடைய அம்சம், 8ஆம் நாள் பால் சாதம், 9ஆம் நாள் வெண்பொங்கல். நாம் நம்முடைய அந்த உன்னத நிலையை நிச்சலந்தத்துவம், சத்சங்கத்தே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்தே நிர்மோகத்துவம், நிர்மோகத்தே நிச்சலந்தத்துவம், நிச்சலந்தத்துவே ஜீவன் முக்திக்கு என்கின்ற ஆதிசங்கர பகவத்பாதாவுடைய வழிப்படி நமக்கு ஒரு நிச்சலமான ஒரு நிலையை அடைய இந்த இந்த ஆஷாட நவராத்திரி நமக்கு துணை. இந்த 9 நாட்களும் நம்முடைய கிரக உபாசன குலத்தில் நம்முடைய நட்பு வட்டத்தில் இருக்கின்ற ஒரு 4347 பேருக்கும் சங்கல்பம் செய்வது என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் பேராக, காலையில் கொஞ்சம், சாயங்காலம் கொஞ்சம், நாளைக்கு காலையில் கொஞ்சம், நாளைக்கு சாயங்காலம் கொஞ்சம், இந்த மாதிரி சங்கல்பம் செய்வது என்று ஒரு வழிபாட்டு முறை. நாளைக்கு தான் இந்த வாராகி நவராத்திரி ஆரம்பம். ஆனால் நம்முடைய
சாக்த வழிபாட்டில் இன்றையிலிருந்து அமாவாசையிலிருந்து எப்போவுமே அமாவாசை அன்னைக்கு நம்ம நவராத்திரியில் எல்லா நவராத்திரிலாம் நமக்கு ஹோமம் உண்டு. நவராத்திரி கடஸ்தாபனம் முதலானவைகள்லாம் சேர்க்கும். அது அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் ஆஷாட நவராத்திரியை துவங்குகிறோம். இந்த ஆஷாட நவராத்திரியிலே நம்முடைய நட்புவட்டத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் எல்லா நலன்களும் பெற எல்லாம் வல்ல ஆதிபராசக்தியை நான் பிரார்த்திக்கிறேன். ஓம் கிருபாவதஸ்யோ வத்ரன்னதேவ்யா சம்பத்சேனா ரூபாதன்யாதேஷாம் அகிம் வக்ரே வதஸ்யோ வத்ரன்னாதேவ்யா சமனோ வதன்யாத்ராயதன்ய கிருபே அகரம் சபிதேவதஸ்யாந்திராயதன்ய பிரகண்டே வதத்யோ வத்ரன்னாதே ஆஷேதன்யாதேஷாந்திராயதன்ய கிருபாவதப்யம் நபே வதஸ்யோ அகரம் சபிதேவதஸ்யாந்திராயதன்ய கிருபே வதஸ்யாந்திராயதன்ய கிருபாவதப்யம் நபே வதஸ்யா अहं भोष्पदेवदस्यो वदन्नादेभ्या वदनो वदनात् अग्रारुभ्या संवत्सेना रूपादन्याददेशा हीं शुक्रे वदस्यो वद्रन्नादेभ्या समनो वदन्यात् अब्रारूपादन्याददेशान्द्रायदन्यकृपावदभ्यन्नविदेवदस्यो अहरं सविदेवदस्यान्द्रायदन्यकृपावदभ्यात्रायदन्या अशेदन्याददेशान् हरि ओं शुक्लाम्बरधरं विष्णुं सजीवनं सदद्भुजं प्रसन्नं ध्यायेत् सर्वविघ्नोपशान्ति ओम ओम नमो वाच समस्त श्री परमेश्वर पीछदम सुबेशोपने मुहूर्त्याते ब्रह्मणा विधिवराते सेदुवरा कल्पे वैवसुध मन्वन्तरे अष्टादिं बलिं जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरौ दक्षिणे वाते दण्डकारिण्ये सकाप्ते अस्मिन् वर्तमाने यावकारिके शान्तमाने न प्रभाति शशि संवत्सराणां मध्ये क्रोधनाम संवत्सरे उत्तरायणे कृष्णऋतौ मिथुनमासे कृष्णपक्षे अमावास्यायां आरुद्रा नक्षत्रकालं तदां शुभनक्षत्रयोग शुभकर्णयभङ्गनविशेषण वशिष्ठायामस्यां इष्टदेवता कुलदेवता पारम्पर्यदेवता सिद्धर्थमाशौ सविता वदस्यो वद्रन्नादेभ्य समनो वदन्यात् शिवस्य गोत्रोद्भवस्य पूर्वफल्गुनी नक्षत्रे सिंहराशौ च स्वामिनाथस्वामिन् तृतीया नक्षत्र ऋषभराशौ जातस्य पौण्ड्राजनामदेशे ज्येष्ठा नक्षत्र चिराशौ जातस्य मणिमेखला नामदेशे मृगशीला नक्षत्र मिथुनराशौ जातस्य बालपुर्गं नामदेशस्य शविष्ठा नक्षत्र मकरराशौ जातस्य शविष्ठा नक्षत्र मकरराशौ जातस्य राजशेखरं नामदेशस्य पुनरोसु नक्षत्र मिथुनराशौ जातस्य कोकिलवाणी नामदेशस्य उत्तराषाढा नक्षत्र मकरराशौ जातस्य कार्तिकेयन् नामदेशस्य नक्षत्र राशौ जातस्य अश्विनी नामदेशस्य उत्तरफल्गुनी नक्षत्र कन्याराशौ जातस्य सुब्रह्मण्यन् नामदेशस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकराशौ जातस्य चित्रा नामदेशस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकराशौ जातस्य इन्दु नामदेशस्य अस्य यजमानशोषोदन्यात्रायदन्यकृपे वदस्य अहरं सविदेवदन्यात्रायदन्यकृपे वदस्याः आषाढ नवरात्रि पुण्यकाले प्रथमकालगडस्थापनपूजाकरन्दाय वदस्यो वद्रन्नादेभ्या संवत्सोनारूपादन्यादेशान् अहं वदस्यो आस्पदे वदस्यान्द्रायदन्यकृपे वदस्य हरिः ओम्।